ஏற்கனவே அந்த வீட்ல 5 ஆம்பளைங்க. ஒன்னொன்னு ஒரு ஒரு ரகம். இப்படி ஒரு வீட்ல அந்த பொண்ணு நிரந்தரமா இருந்துருமா? இல்ல வேற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்துருமா? முட்டி மோதினாலும் அது நடக்காது. அதுக்கு தான் குடும்பமா கிளம்பி இப்ப குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்காங்க. இதுல பூஜை பரிகாரம் வேற பண்ண போறாங்களா? அம்மா, ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்க? இது கோயில்மா. கொஞ்சம் அமைதியா இரு. நீ மூட்ரி வாய். அண்ணே, இந்த பெண்கள் பண்ற பூஜை எல்லாம் வேண்டாண்ணே. ஆண்கள் பண்ற மாதிரி ஏதாவது பூஜை இருக்காண்ணே? நாங்க அந்த பூஜை பண்றோண்ணே. ஏன்னா நான் பூஜை பண்ண கூடாதா? வருஷம் ஃபுல்லா வேண்டிக்கிட்டு எங்க இருந்தோ வந்து இங்க பூஜை பண்ணிட்டு போறாங்க. எல்லாருக்கும் உடனே பலன் கிடைக்கும்பா. உங்க வீட்டுக்கு ஏதாவது தோஷம் இருந்தாலும் ஏதாவது குறை இருந்தாலும் எல்லாம் இந்த பூஜை சரி பண்ணிரு தம்பி. அந்த பூஜையை எங்க குடும்பத்து சார்பா நான் பண்றேன். அது ஒண்ணு இல்லங்க, என் கிளைமேட் சரியில்லை போல. உங்களுக்கு தண்ணி ஊத்துலன்னு நினைக்கிறேன். அதான் சுடு தண்ணியா கேக்குறீங்க. இந்தாங்க, ஏங்க சுடு தண்ணி கேட்டீங்களங்க, இந்தாங்க. என்னங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் இன்னைக்கு கோயில்ல நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க அத்தை என்னங்க கோயில்ல கூட பார்க்காம நம்மள பத்தி அப்படி பேசுறாங்க. முத தடவையா குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்படி எல்லாம் நம்ம குடும்பத்தை பேசினா அங்க இருக்கவங்க நம்மள எல்லாம் எப்படி பாப்பாங்க? இதெல்லாம் எப்படி நம்மள யாரும் மதிக்கலையோ அதே மாதிரி இங்கேயும் நம்மள யாரும் மதிச்சிட கூடாதுன்னு அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சுங்க. அதெல்லாம் இல்லங்க. நாளைக்கு அந்த பூஜையை நான் பண்ண போறேன். அதை நான் செஞ்சு இந்த வீட்ல பொண்ணுங்க தங்குவாங்க. குடும்பத்துக்காக பூஜை பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீ எதுக்கு கஷ்டப்படணும்? குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்தி கோவில சுத்தி வரணும். எல்லாத்தையும் தாண்டி பரிகாரம் பண்ணாதானமா குடும்பத்துடைய தோஷம் சங்கடம் எல்லாம் நீங்கும். இல்லங்க, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க பண்ண வேணாங்க. டீச்சர் தூக்கிட்டு நடக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயமா? அதெல்லாம் நீங்க பண்ண வேணாங்க. ஏமா அங்க எல்லாரும் முன்னாடி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? நீங்க தீச்சட்டி எடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. பூஜைன்னு தானே சொன்னீங்க.